யம தர்மராஜா என்ன பண்ணார்? ஒப்புதல் பெறுவார். அப்போ இந்த மரணம் சொல்லும், இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு என் சொந்தக்காரன் வரல, என் பிள்ளை வரல, என் பேரன் வரல அப்படின்னு சொன்னா இறைவன் என்ன பண்ணுவாரு? யம தர்மராஜா மரணத்தை ஓரிரு நாள் ஒத்தி வச்சுட்டு போயிட்டு வருவார். நான் ஒரு சொற்பொழிவுல கூட சொல்லியிருப்பேன், மரணத்தை ஓரிரு நாள் தள்ளி வைக்க முடியுமே தவிர மரணம் இல்லாமல் வாழ முடியாது. தள்ளி வேணா வைக்கலாமே தவிர வாழ்க்கையில மரணம் வரும். அப்ப யம தர்மராஜா என்ன பண்ணுவாரு? மறுபடியும் போயிடுவாரு. மறுபடியும் இந்த உடம்பு கிடந்து அழுத்தும், வேதனைப்படும். உடனே இவன் என்ன தெரியுமா? இறைவா, யம தர்மராஜா வாருங்கள் அப்படி நம்ம அழைப்பு கொடுப்போம். அப்ப நம்ம பக்கத்துல வந்து நிக்கும் போது நம்ம கண்கள் கண்டிப்பா சொல்றேன், கண்களினால் வாய்களினால் தான் உயிர் போகும். வேற எதுனாலும் உயிர் போகாது. இப்படி போவோம், இல்லடா அப்படி போவோம். அப்படி உயிர் போகும்போது பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும், எல்லாத்தையும் அப்படியே பார்ப்போம். யாருக்காவது உயிர் போறதை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே பாருங்க, இந்த கண்ணு என்ன பண்ணும்? அப்படியே கசியும், அப்படியே கண்ணு கசியும், அப்படியே நாடி அப்படியே துடிப்புகளா இருக்கும். அதுக்காண்டி உடனே இந்த புயல் மாதிரி எல்லாம் வெளியில போகாது, ஆவியால மேலாக்க போகாது. எப்படி போகுதுன்னு தெரியாது, அப்படியே கண்கள் மூடிடும், அப்படியே நின்றுடும். அவ்வளவுதான், போயிடுச்சு உயிர். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவன் எப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த செயல், அந்த ஜீவன் வெளியில போவே நம்ம இழந்துட்டோமே, பேச்சு இழந்துட்டோமே. வேற கடவுள் எங்க இருக்கான்னு கேட்கிறேன். எப்படி போகுது நம்மளை விட்டு இந்த ஜீவன்? அப்ப நீங்க சிந்திக்கணும். அப்ப நமக்கு மரணம்ங்கிறத தாண்டி இங்க ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த மரணத்தை நீங்க கொண்டாடும் பொழுதுதான் வாழ்க்கை தத்துவங்கள் உங்களுக்கு புரியும். வாழ்க்கை தத்துவம் உங்களுக்கு புரியும். எப்ப நீங்க இந்த உயிரை நீங்க நேசிக்கலையோ அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த உயிரை நீங்க நேசிக்கல அப்படின்னா, இந்த உயிரை நேசிக்கலன்னா நீங்க யாரையுமே நல்லபடியா பார்க்க மாட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுவீங்க. நீங்க நினைக்கீங்க, அப்படியா? இல்லையே. நீங்க உடம்பை நேசிக்கிறீங்க, உயிரை நேசிக்கல. உடம்பை நேசிக்கிறவங்க உயிரை நேசிக்க முடியாது, உயிரை நேசிக்கிறவங்க தவறு பண்ண முடியாது. நீங்க உடம்பை நேசிச்சு பாருங்க, இந்த உடம்பு எல்லா தப்பும் சொல்லும். சிக்கன் சாப்பிட சொல்லும், மட்டன் சாப்பிட சொல்லும், டூரிஸ்ட் போக சொல்லும், களவாங்க சொல்லும், பொய் பேச சொல்லும், எழுத்த வீட்டுக்காரங்களை பத்தி பொறாமப்பட சொல்லும், ஒருத்தனை கொலை பண்ண சொல்லும், இல்லாத பழிய சொல்லும், நான் தான் இந்த உலகத்துல பெரிய ஆள் பீத்திக்கிட சொல்லும். இந்த உடம்பு சொல்லும். உயிரை நேசிக்காதவங்க இதையெல்லாம் பேசுவாங்க. உயிரை நீங்க நேசிச்சு பாருங்க, உயிரை மேல அன்பு கழுத்தி பாருங்க. சே, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இந்த பாவங்கள் செய்யக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்கள பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களை இழிவுபடுத்தக்கூடாது. இந்த ஜீவனை நேசித்தால் இந்த கேள்வி இங்க வந்துடும். அப்ப நீங்க இந்த கேள்வியை நீங்க ஜீவனை நேசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தவறு செய்ய நீங்க பின்வாங்கிடுவீங்க, பயந்துடுவீங்க, தவறுக்கு பின்போயிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவியாக இல்லாட்டாலும் உபத்திரம் இல்லாம உங்களால வாழ முடியும்.